என் பேர் ரகுராமன். நான் ஈசிஆர் ரோட்லேருந்து எங்கள் எக்மோருக்கு ஒரு சவாரி வந்தேன். இங்கே பார்த்தா பெரிய எல்இடி டிவியில் தமிழக அரசுடைய நிதி அறிக்கை பட்ஜெட் கூட்டத்தொடர நேரடியாக பார்க்க முடியுது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது மாதிரி 100 இடத்துல தமிழக அரசு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னைக்கு நம்ம தமிழக கவர்மெண்ட் என்னென்ன அறிவிக்க போகிறாங்கன்றதை நம்ம பார்க்கறதுல மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இது மாதிரி எல்லாருக்குமே எல்லா 100 இடத்துலையும் பொதுமக்களும் எங்களை மாதிரி ஆட்டோ டிரைவரும் பார்க்கறதுக்கு ரொம்ப வசதியாக ரொம்ப இதுவாக பண்ணி கொடுத்தா தமிழக கவர்மெண்ட்டுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல ஒரு ஏற்பாடு, நல்லா இருக்கு. மக்கள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. அது இல்லாமல் ஏற்கனவே சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாங்க. இப்போ இனிமேல நம்ம எல்லாத்தையும் தமிழக மக்களுக்கு அதிகமாகவே முதல்வர் செய்வார்னு எதிர்பார்க்குறோம். ஆமாம், ஆண்களுக்கு இன்னைக்கு நிறைய முதல்ல மகளிர்களுக்கு தான் அந்த படிக்கிற பசங்களுக்கு பைசா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பசங்களுக்கும் பைசா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இன்னும் நிறைய பண்ணுவாங்க, நிறைய செய்வாங்க. பட்ஜெட் கொடுத்தால கண்டிப்பாக அறிவிப்பார் முதலமைச்சர் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதாவது இந்த பட்ஜெட் எங்களுக்கு மக்களுக்கும் எனக்கும் பயனுள்ள பட்ஜெட்டாக அமையும் என்று நான் எதிர்பார்க்குறேன். அதில் என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நான் பேப்பர் படிக்கலை, ஈவினிங் படித்தாதான் அதனுடைய இது புரியும். ஆனால் பஸ் கட்டணம், பஸ் ஃப்ரீ பஸ் விடுவா, அது எல்லாத்துக்கும் நன்மையாக இருக்குது லேடிஸுக்கு. மற்ற மாதிரி ஜென்ஸுக்கு அது இது இல்லை. இருந்தாலும் நாங்கள் அதை பொருட்படுத்தாமல் போயிட்டுருக்கோம். அந்த வேறு என்ன திட்டங்கள் வச்சுருக்காங்களே எனக்கு தெரியாது. நல்ல நல்ல திட்டங்கள் தான் நாங்கள் வரவேற்போம். எல்இடி திரை நல்லா தான் இருக்குது, பெருசாக இருக்குது. எல்லா இது வரவேற்கிறது. அந்தந்த இடங்களை வச்சாச்சுன்னா எல்லா மக்களும் பார்ப்பாங்க. இப்படி இருக்குது, ஒரு அரசுடைய இது பண்ணாங்க சொல்லி எல்லாரும் பார்க்க, அதுக்கு வரவேற்க. மைக்கேல். என் பேர் சசிகுமார். நான் சென்னை சிந்தார்பேட்டில் இருக்கேன். சீசன்ஸ் வேறு டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸு. இன்றைக்கி பட்ஜெட்டு நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் இருக்கனால நல்ல விஷயங்கள் இந்த பட்ஜெட்டில் வரும்னு எதிர்பார்க்குறோம். பொது இடங்களில் இது போல் டிஸ்பிளே பண்ணுறதுனால நம்ம விஷயத்தை உடனே தெரிஞ்சுக்கலாம். பஸ்ஸுக்காக நிற்கிற நேரத்தில் கூட சட்டசபையில் என்ன விஷயம் நடக்குது, நம்மளுக்கு அடுத்தது என்ன ஸ்டெப்புன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது ஒரு பயனுள்ள விஷயமா இருக்குது. இது வருஷம் கண்டினியூ ஆகணும்னு நினைக்கிறோம். நல்ல பட்ஜெட், நல்ல ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்க்குறோம். பட்ஜெட் விவரம், முழு விவரமும் நம்மளுக்கு ஆஃப்டர்நூன் தான் தெரிய வரும். பார்ப்போம் நல்ல விஷயங்கள் நடக்குதான்னு பார்ப்போம். நன்றி. எதிர்பார்ப்புகள் இருக்குது மேடம். எது நெக்ஸ்ட் இயர் பிளான் பண்ணும்போது இந்த வருஷத்தை கொஞ்சம் இலவசங்களை கொஞ்சம் கம்மி பண்ணி மேலும் மக்களுக்கு வேறு பொது பணிக்கு அந்த பணத்தெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு சின்ன என்னுடைய ஆசை. அவ்வளோதான்.